வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ஒரு ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மஷ்ரூம்ஸை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். லைட்டாக உப்பு போட்டு இது போல் வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவு மஷ்ரூமை இது நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் இதை பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம அரைக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி இது போல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கிரேவியில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது போல் மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இதோட மெயின் ஸ்டெப்பே இது தாங்க. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு கொத்து எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அப்படியே பச்சையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி சேர்க்குறத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ரைஸில் கூட நீங்கள் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.